ஹாய் காய்ஸ், நம்மளுடைய தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட மக்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. ஸோ வேலை வந்தது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேலை தாங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்துல வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸோ நம்மளுடைய சேனல் டெய்லி நீங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்மளுடைய தமிழக முதல்வர் பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா வேலை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ மாவட்டம் வாரியா வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். தற்போது மதுரை மாவட்டத்துக்காக உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சென்டர்ல வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இதுக்கு உங்களுடைய திறமை மட்டும் போதுங்க. கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100% பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உறுதிங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க உடனே அப்ளை பண்ணிருங்க. ஸோ இது மாதிரி பெண்களுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்க வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ நாம பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்டாப் சென்டர் தாங்க உங்களுக்கு சம்பளம் 18,800 கொடுக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் மதுரை மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ரெக்குயர்மெண்ட் 2026க்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க போஸ்ட். அதாவது இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா என்ன எழுதுனா கேஸ் ஒர்க்கர். இந்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர். நம்ம நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்கிறாங்க, ஒட்டிருங்க. அடுத்த நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்கிறது போட்டுங்க, ஆண்கள் நாட் எலிஜிபிள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. 30/5/2026 படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதா அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏஜ் எத்தனைங்கிறத போட்டுங்க. இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ கார்டியன் நேமோ என்னன்னு கேட்குறாங்க, இந்த இடத்துல எழுதுருங்க. நேஷனாலிட்டி இந்தியனுங்கிறத போட்டுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டிகிரி, அந்த டிகிரி படிச்சிருந்தீங்களா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் பார்த்தீங்கன்னா கேட்க டீட்டெயில்ஸ் எழுதுருங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டேட்டோ இல்லை பிரைவேட்டோ எங்க வேணாலும் ஒர்க் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எழுதுங்க. அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் கூப்பிடுறதுக்கு ஏதாவது லெட்டர் அனுப்புனாங்களோ உங்க வீட்டுக்கு வர மாதிரியே கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இதுல எழுதிங்க. அதர் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க எழுதுங்க, எல்லாம் விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்க, கீழே 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்ட், நான் வைக்கக்கூடிய டாக்குமெண்ட் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் கரெக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆயிட்டேன்னா நான் ப்ராஃபிட் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன் நீங்க பார்த்தீங்கன்னா சைன் போட்டுருங்க. லெஃப்ட் சைட்ல பிளேஸ் டேட் போட்டுருங்க. அவ்வளவுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? பாருங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த சேவை மையம் மதுரை மாவட்டம் ஆட்கள் சேர்ப்பு 2026 சொல்லிட்டாங்க. வழக்கு பணியாளருங்க, அதாவது கேஸ் ஒர்க்கர் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சமூக பணி அப்படி எல்லாம் நீங்க உளவியல் ஆலோசகர். ஸோ நீங்க இளங்கலை பட்டம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி கொடுக்கறது. இந்த மாதிரி 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பாருங்க, அது பார்த்தீங்கன்னா எங்கன்னா அரசோ இல்லை அரசு நிறுவனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா முன்னனுப்புவோம் ஆற்றுப்படுத்துதல் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க சமூக பணியில எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் சுழற்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 35 வயசு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. காலையில் 8 மணிக்கு போனீங்களா ஈவினிங் 4 மணிக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி மதியம் 12க்கு போனீங்களா 8 மணிக்கு, 8 மணிக்கு போனீங்களா காலையில் 8 மணிக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சிங்க, ஒரு வேகன்சி சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி நிறைய பேர் விட்டுருவாங்க. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது தெரியாது. நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். 18,800 சம்பளம். இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா யாரு கொடுப்பாங்க நமக்கு? விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26/5/2026ங்க.
இந்த தேதிக்குள்ள நீங்க மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மா அனுப்பணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர்ல மாவட்ட வைஸா வந்துகிட்டே இருக்குதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தகவலை நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.